ஹே கைஸ், வெல்கம் டு எம்எஸ்வி சேனல். நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னா, நீங்கள் தம்ப்லைனில் பார்த்தது உண்மைதாங்க. பெண்களை தேடி அலையாதீர்கள் அப்படின்ற ஒரு தம்ப்லைனை நம்ம வச்சுருப்போம். இதில் பெண்கள்லாம் தயவு செய்து நீங்கள் நல்ல விதமாக நம்ம நார்மலாக இருக்கக்கூடிய பெண்களை தயவு செய்து இதுக்குள்ளே எடுத்துகிட்டு வராதிங்க அப்படின்றத முன்னாடியே ஒரு டிஸ்க்ளைமராக இந்த இடத்துல சொல்லிட்டேன். இதில் குறிப்பாக நான் வந்துட்டு இன்டைரக்டாக ஒரு சில விஷயங்கள் சொல்ல போகிறேன். நம்ம பெண்களை கிடையாது, அதையும் சொல்லிட்டேன். அந்த மாதிரி படங்களில் நடித்தவங்க, அரகுர ஆடையோடு வந்துட்டு சுற்றிக்கிட்டு இருந்தவங்க, இன்றைக்கி அவங்கெல்லாம் வந்துட்டு அட்வைஸ் அப்படின்றது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றத தான் நான் இன்றைய வீடியோவில் நம்ம சொல்ல போகிறோங்க. ரெண்டாவது, இதெல்லாம் நம்ம வாயை பொளந்து பார்த்துட்ருக்கோம் அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோவில் தான் பார்க்க போகிறோம். இதனால் நமக்கு என்ன பெருசாக நஷ்டம் ஏற்பட்டுற போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதனால தான் உங்களுக்கு நஷ்டம் அப்படின்றது ஏற்படும் அப்படின்றதுல எவ்வித மாற்று கருத்துமே கிடையாது. அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் வாழ்க்கை மாறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 10 நிமிஷம் எனக்காக இந்த இடத்துல ஒதுக்குங்க. இல்லை உங்களுக்காக இந்த இடத்துல ஒதுக்குங்க. உங்களுடைய வாழ்க்கை மாறுறதை யாராலையும் தடுக்க முடியாது. முதல்ல லோக்கல்ல இருந்தே கொஞ்சம் போவோம். லோக்கல்ல இருந்து நம்ம ஒரு சில விஷயங்களை பார்த்தோம்னா, நான் நிறைய யூடியூப் சேனலில் வீடியோ பார்த்துருக்கேன். ஸோ நிறையா பாப்புலரான சேனல்லாம் என்ன செய்வாங்கன்னா, ஒரு நிறைய பேரை கூப்பிட்டு வந்து அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை பற்றி பேசுவாங்க. அவங்கள பற்றி இன்ஸ்பிரேஷனான விஷயங்களை பற்றி பேசுவாங்க. அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். பார்க்கக்குள்ள நமக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனலாக இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கணும் அப்படின்னா, நம்ம மிகப்பெரிய ஒரு வில்லன் யாருங்க? வில்லன் நடிகர் தனி ஒருவன் படத்தில் மாஸ் காட்டின நம்ம அரவிந்த் சாமியை கூப்பிட்டு வந்து ஒரு இன்டர்வியூ அப்படின்றத எடுப்பார் நம்ம கோபிநாத் அவர்கள். அந்த இன்டர்வியூவில் நிறைய பயனுள்ள விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம பார்த்தோம். எவ்வளோ ஸ்ட்ரகிள்லேருந்து அவர் வெளியில் வந்தார் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நம்மளுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்க. அதனுடைய வியூஸ் பார்த்திங்கன்னா மில்லியன் கணக்கில் சூப்பராக வந்துட்டு போயிட்டு இருந்தது. அது ஒரு பக்கம் இருக்குங்களா. அதே போல் இன்னும் நிறைய பேரை கூப்பிட்டு வராங்க, ஆண்களை கூப்பிட்டு வராங்க. அவரது வந்துட்டு கோபிநாத் இருந்தார், அவர் மிகப்பெரிய ஒரு ஆக்டரு. ஸோ இதனால் இது மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு போச்சு. ஆனால் நடுத்தர மக்கள்லேயே வந்துட்டு நிறைய பேர் சாதித்தவங்க இருக்கிறாங்க. அவங்கள கூட்டிகிட்டு வந்து இன்டர்வியூ எடுக்கிறாங்க. பெருசாக அது வியூஸ் போக மாட்டேங்குது. ஆனால் இந்த டிக்டாக்ல அரகுர ஆடையோடையும் இந்த யூடியூப்பில் நிறைய வந்துட்டு அறகுறை ஆடைகளோடையும் டபுள் மீனிங்கில் பேசிக்கிட்டு இரட்டை அர்த்தங்களில் பேசிக்கிட்டு இருக்கிறவங்கள கூட்டிகிட்டு வந்து ஒரு தனியார் தொலைக்காட்சி இன்டர்வியூ அப்படின்றத எடுக்கிறாங்க. அந்த இன்டர்வியூவுக்கு இதற்கு முன்னாடி ஒரு சில படங்களில் நடித்த ஒரு ஆக்டர்ஸ் வந்துட்டு வராங்க, ஹீரோயினி வந்துட்டு வராங்க. அவங்க பேரை சொன்னாலே வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் வந்து அவங்க நடிக்கிற படங்களே தப்பாக தான் காமிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க 2 பேரும் பேசுகிறாங்க. இவங்க பேசிகிட்டு இருக்கக்கூடிய வீடியோஸ் அப்படின்றது சாதாரணமாகவே லட்சக்கணக்கில் தான் வியூஸ் அப்படின்றது போகுது. இப்போ கொஞ்ச நாள் கூட கிடையாது, இந்த வீடியோவை வந்து போஸ்ட் பண்ணுறது ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ஒரு நாள் முன்னாடி வந்துட்டு ஒரு தனியார் யூடியூப்பில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு செய்தி ஒன்று போடுறாங்க. அதாவது பைல்வானும் அப்புறம் இந்த ரவுடி பேபி அது இதுன்னு சூர்யான்னு சொல்லிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கள பற்றியும் போடுறாங்க. வீடியோ போட்ட கொஞ்ச நேரத்துலேயே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1,70,000 பேர் அந்த வீடியோ பார்த்துருக்குறாங்க. உங்களுக்கு யூடியூப்பை பற்றி ஒரு விஷயம் தெரியுமா தெரியலையா அப்படின்றது இந்த இடத்துல தெரியல. இந்த மாதிரி ஒரு வீடியோ நிறைய வியூஸ் போகுது அப்படின்னா அந்த வீடியோவை எத்தனை ஆண்மகன்கள் பார்க்குறாங்க, எத்தனை பெண்கள் பார்க்குறாங்க அப்படின்றத தரவரிசைப்படுத்திட முடியும். அந்த தரவரிசைப்படுத்துறதுனால மட்டும்தான் இவர்களை வைத்து வீடியோ பண்ணக்குள்ள இங்கே நிறையா ஆண்கள் வந்து பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைட்டிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆபாசமான வந்துட்டு விஷயங்களை போடுறதா இருக்கட்டும் சரி, டைட்டிலில் முக்கியமான வந்துட்டு ஒரு மாதிரி அங்கே ஒரு நம்மளை உள்ளே போய் பார்க்க வைக்கணும் அப்படின்றதுக்காகவே வந்து இரட்டை அர்த்தங்கள் கூடிய விஷயம். ஏன்னா பைல்வான் அவர் பேசக்குள்ள கூட ஃபுல்லாக இரட்டை அர்த்தத்தில் பேசுவாங்க, அதெல்லாமே வைப்பாங்க. அந்த இடத்துல போய் நிறைய ஆண்கள் பார்க்குறாங்க. சரி, ஓகே. இன்னொன்று விஷயத்தை எடுத்துக்குவோம். இப்போ நம்ம வந்துட்டு நேஷ்னலில் இருந்தோம், இப்போ இன்டர்நேஷ்னலுக்கு நம்ம போவோம். மியா கலிஃபா அப்படின்றது கண்டிப்பாக இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்களும் சரி, இதுக்கு முன்னாடி இருந்தது எல்லாருக்குமே ஓரளவுக்கு தெரியும் மியா கலிஃபானா யார் அப்படின்றது. இவர்கள் வந்துட்டு என்ன வேலை செய்தார்கள் அப்படின்றதும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர்கள் அட்வைஸ் பண்ணுறாங்க அப்படின்றது தான் இந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு அவமானத்துக்குரிய விஷயம் தான் நம்ம சொல்லணுங்க. ஏன்னா இவர்கள் என்ன தொழில் செஞ்சிட்ருக்காங்க, இவர்கள் வந்துட்டு ஒரு பாட்காஸ்ட் மூலிமா பேசுகிறாங்க, இவர்கள் வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் இந்த இடத்துல வந்துட்டு வெளியில் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இப்போ ஒரு விஷயம் எனக்கு புரியல. ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைக்காக இங்கே ரோட்டு ஓரமாக நிற்கிறவங்களையும் ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்கிறாங்க.
பணம் இல்லை, வயிற்று பசி, வயிற்று பொழப்புக்கு இந்த மாதிரி செய்கிறவங்கள ரொம்ப உதாசீனப்படுத்தி கேவலப்படுத்தக்கூடியவங்க இதே போல் ஹைடெக்காக செல்லில் வச்சு ஒரு படம் வந்துட்டு எடுத்து இந்த மாதிரி நடிக்கிறவங்க வந்து ஒரு சில விஷயங்கள், அதுவும் நான் வந்துட்டு மற்றவர்கள் வந்து என்னை அட்ராக்ட் பண்ணல அப்படின்றதுக்காகவே இந்த வேலைக்கு போனேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நடிகை, இவர்கள் வந்துட்டு பேசக்கூடிய விஷயம் அவ்வளவு பாப்புலராக மாறுதுன்னா பார்த்துக்கோங்களேன். இது சமுதாயம் வந்துட்டு இது எந்த கண்ணோட்டத்தில் இதெல்லாம் பார்க்குது அப்படின்றது தெரியல. இதுக்கெல்லாம் யார் தெரியுமா முக்கியமான காரணம்? ஆண்கள் தான். ஏன்னா இதையும் பெண்களும் பார்க்குறாங்க. ஒரு சிலர் மெஜாரிட்டியாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு 100 பேரில் வந்துட்டு ஒரு 5 பெண்கள் பார்ப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அங்கே மீதி இருக்கக்கூடியது 95 பேர் வந்துட்டு ஆண்களாக தான் அந்த இடத்துல இருப்பாங்க. இது போன்ற விஷயங்களை வந்து என்கரேஜ் பண்ணுறது, என்ன தான் நடக்குதுன்னு தெரிஞ்சுப்போமே, அவங்க சொல்கிறதுலாம் இல்லை, அவங்க என்ன அதில் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுப்போமேன்னு சொல்லிட்டு இப்படி தான் நிறைய பேர் தன்னுடைய வாழ்க்கையை தொலைச்சிக்கிட்டு இருக்காங்க. இதை வச்சு கோடிக்கணக்கில் மில்லியன் கணக்கில் பணம் காசு அப்படின்றத வந்து நிறைய பேர் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இது நம்மள எத்தனை பேருக்கு தெரியுது அப்படின்றது தெரியல. நான் வந்துட்டு இதை பற்றி ஒரு டேர் டு டாக் அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு வீடியோ அப்படின்றது போட்டிருப்பேன். அதில் கிளியராக சொல்லியிருப்பேன். ஸோ என்ன நடக்குது, எப்படி நடக்குது, பணமெல்லாம் எப்படி சம்பாதிக்கிறாங்க, இதெல்லாம் எப்படி எடுக்கிறாங்க அப்படின்ற எல்லாத்தையுமே நான் சொல்லியிருப்பேன். இப்போ இதெல்லாம் ஒரு ஃபேஷனாக மாறிடுச்சுங்க. நடிகர் ஜீவா வந்துட்டு ஒரு இன்டர்வியூவில் கேள்வி கேட்கக்குள்ள என்ன சொல்கிறாங்கன்னா, சன்னி லியோனை பற்றி ஒரு விஷயம் கேட்குறாங்க, நீங்கள் நடித்த படம்லாம் சூப்பராக இருக்குது அப்படின்னா, அப்போ அந்த இடத்துல வந்துட்டு எவ்வளோ ஒரு கேவலமான விஷயம். இவங்க நடித்த படத்தை பார்க்குறாங்க, இவங்க வந்துட்டு நடித்த படத்துக்கு என்கரேஜ் பண்ணுறாங்க அப்படின்றது தானே அர்த்தம். அட பரவாயில்லடா, நம்ம ஹீரோவாக பார்க்குறான், அவரே பார்க்கக்குள்ள நம்ம என்னடா நம்மளும் பார்க்கலாம்ல அப்படின்ற மாதிரி மற்றவர்களை இன்டைரக்டாக தூண்டுற வகையில் தானே இது ஒரு அர்த்தம். அதே போல் இதெல்லாம் வந்துட்டு கால கொடுமைன்னு தாங்க சொல்லணும். இவங்கெல்லாம் வந்துட்டு படம் நடிக்கிறாங்க, தமிழ் சினிமாவில் வந்து படம் நடிக்கிறாங்க, அதெல்லாம் நம்ம பார்க்குறோம். சன்னி லியோன் அவங்க என்ன நல்லது வேணால் செஞ்சுட்டு போட்டுங்க, அதை பற்றி இது கிடையாது, நம்ம அதுக்குள்ளே போக வேணாம். ஆனால் அதை தேடி தேடி அலைஞ்சி அதில் பணத்தை கொண்டு போய் கொட்டுறது யார்? ஆண்கள் தானே. ஒரு ஆணுக்காக இன்னொரு ஆண் தானே பேசணும், எப்படி ஒரு பெண்ணுக்காக இன்னொரு பெண் பேசணும் அப்படின்ற மாதிரி. நான் இப்பயும் சொல்கிறேன், நான் நல்ல குடும்பத்தில் இருக்கக்கூடிய நல்ல விதமான நம்ம பெண்களை பற்றி பேசலை, இது போன்று படம் நடித்தவர்களை பற்றி தான் நான் இந்த இடத்துல பேசிகிட்டு இருக்கேன். ஏன்னா அதை தான் நம்ம தேடி ஓடிட்டுருக்கோம். அதனால தான் அதை நான் இந்த இடத்துல சொல்கிறேன். நான் அவங்க வந்துட்டு ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறாங்கன்றாங்க, அதில் அவ்வளோ கூட்டம் வருது, எவ்வளவோ பேர் எவ்வளவோ நல்ல விதமான வீடியோஸ்லாம் வந்துட்டு இணையதளத்தில் பதிவேற்றம் பண்ணுறாங்க. ஆனால் ஒன்றுமே எதுவுமே இல்லாமல் ஒரு வீடியோ வந்துட்டு போடுறாங்க. அதாவது நீங்கள் ஒரு நல்ல விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, யூடியூப்பில் இருக்கிறவங்க அட்ரஸ் சொன்னால் தான் அவங்களுடைய அட்ரஸ்ஸு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். அவங்க சொல்லலைன்னா தெரியாது. ஆனால் இந்த ஜிபி முத்து அப்படின்ற ஒரு யூடியூப் சேனலை வச்சுருக்கிறவருக்கு அவர் அட்ரஸை யாருக்கிட்ட கொடுத்தாரு, எப்படி கொடுத்தாரு? ஆனால் அவருக்கு பார்த்தீங்கன்னா நிறையா லெட்ரு எல்லாமே வரும், கொரியர் எல்லாமே வரும். அந்த கொரியரில் கண்ட கண்ட விஷயத்தெல்லாம் வச்சு அனுப்புவாங்க. அவர் அங்கேருந்து வந்து செத்தப்பையில நாரப்பையில இப்படின்னு பேசுகிறது எல்லாத்தையுமே ரொம்ப சந்தோஷமாக சிரித்து பார்த்து அவர்களை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து வேறு லெவலில் வந்துட்டு ஆக்கி விட்டுட்டாங்க, வேறு லெவலில் பெரிய ஆளாக. ஆனால் இதுவே ஒரு நல்ல கண்டென்ட்டை போடுறவங்க ஒரு நாளைக்கு இந்த வீடியோ எப்படி வியூஸ் போகும், என்ன ஆகும், அவங்களுடைய வேலையை விட்டுட்டு மக்களுக்கு பயனான விஷயங்களை பேசுகிறவங்க இன்னும் வந்துட்டு கம்மியான வியூஸோடையும் கம்மியான சம்பாதித்தோடையும் தான் மட்டும்தான் இருக்கிறாங்க. இப்போ பாருங்கள், படம் நடித்து பிக் பாஸ்க்கும் போய் பெரிய லெவலில் வந்து பணம் சம்பாரித்து செட்டில்டு. இங்கே இன்னொரு பக்கம் அப்படியே திரும்பி வந்தீங்கன்னா ஆண்கள்லையும் நான் சொல்கிறேன், நம்ம வந்து ஒரு கேவலமான விஷயத்தெல்லாம் ஆதரிக்கிறோம் அப்படின்றதான் இங்கே மிகப்பெரிய ஒரு வெக்கமாக இருக்குது. இன்னொரு விஷயம், காத்துக்கருப்பு கலை. இன்றைக்கி காத்துக்கருப்பு கலை ஒரு டிவி நியூஸில் போயிட்டு, டிவி நியூஸ்ன்ற பாருங்கள், ஒரு யூடியூப் சேனலில் போய் அவர் இன்டர்வியூ எடுக்கிறாரு, ஒரு சிலர் அவர் நியாயத்துக்காக குரல் கொடுக்குறாராம். அந்த வீடியோவெல்லாம் பார்த்தோம்னா சகிக்காது. அதாவது ஒரு கேவலமாக பாடுறது, அது அவங்களோட விருப்பங்க. நாய் பீயை போட்டு வந்துட்டு சட்டியில் போட்டு கிண்டுறது, இந்த மாதிரி வந்துட்டு வீடியோக்கள் எல்லாம் பண்ணி இதை உனக்கும் கொடுப்பேன். ஓப்பனாகவே ஒரு வீடியோவில் சொல்கிறாரு, டேய் நீங்களாம் யார்ரா, நீங்களாம் பாவண்டா, நீங்களாம் இப்படி இருக்கிறதுனால தானே நான் இப்படி இருக்கிறேன், காரெல்லாம் வாங்கிட்டு அப்படின்ற ஒரு விஷயத்த ஓப்பனாக சொல்கிறாரு. இதெல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். நம்ம ஐயோ சப்படா சாதாரணம் அப்படின்ற மாதிரி நினச்சி பண்ணக்கூடிய விஷயங்கள் நம்மளுடைய வாழ்க்கையை அழிச்சிக்கிட்டு இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இது மன ரீதியாகவும் சரி, உளவியல் ரீதியாகவும் சரி, இதை நம்மளை அழிச்சிட்ருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கணும். இங்கே இவர்களெல்லாம் அறிவுரை கூறுற அளவுக்கு இப்போ நம்ம நடந்திருக்கோம், நம்ம இருக்கிறோம் அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த இடத்துல சொல்லுங்கள், இந்த மாதிரி பெண்களை தேடி போவது எப்படியாப்பட்ட ஒரு செயல் அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். இன்னும் சரிங்க,
படம் பார்க்குற விஷயத்த இந்த மாதிரி அந்த மாதிரி படங்கள் டேஷ் படங்கள் பார்க்குற விஷயத்த கௌரவமாக சொல்லக்கூடியவங்களாம் இருக்கிறாங்க. என்னடா உன் செல்லு ஃபுல்லாக அதே படமாகவே இருக்கு, இதை வேறு கௌரவமாக ஒரு நகைச்சுவையாக பண்ணுறாங்க. அதனால் சொல்கிறேன், ஸோ வாழ்க்கையில் நம்ம சாதிக்கணும் அப்படின்னா இது போன்ற செயல்களை நீங்கள் ஊக்கப்படுத்தாதீங்க. இது போன்ற செயல்களுக்குள்ள நீங்கள் போகாதீங்க. இது போன்ற செயலை நம்ம உள்ள போகிறதுனால மட்டும்தான் இவர்கள் அதிகமாக பணம் சம்பாதித்து கொண்டு இவங்களுடைய வாழ்க்கையில் இவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஆனால் நம்ம இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இந்த மாதிரி அந்த மாதிரி படங்களை பார்த்து அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை நம்மளுடைய மனைவிக்கிட்டையும் காதலிக்கிட்டையும் எதிர்பார்த்து நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம தொலைச்சிட்ருக்கோம். இங்கே நிறைய மார்க்கெட்டிங் அப்படின்றது பின்னாடி இருக்குது. அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அதை தெரியாமல் நம்மளுடைய அறியாமையினால் இது போன்ற செயல்களை நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோம். இதை தான் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினச்சேன், பகிர்ந்துக்கிட்டேன். இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லிடுங்க. நம்ம நாளைக்கு இது போல் வேற ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம்.